ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பேபி பொட்டேட்டோ வாங்கியிருந்தோம். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முக்கால்வாசி வெந்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையானது 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை, இடிச்ச வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து தேங்காய், வெள்ளைப்பூடு, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது முக்கால் பதத்தில் உருளைக்கிழங்கு வந்தோன்னே அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய், கோல்டு வினர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கோல்டு வினர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இது தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு இலை, கிராம்பு, அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இடித்த வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட தோல்லாம் மசிஞ்சு கொஞ்சம் கிரேவியாக வரும். அந்தளவுக்கு இதை மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும். இந்த இது மட்டும் நம்ம பெரட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு காயாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரவும் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காயாக வேணும்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல. அப்படியே நம்ம உருளைக்கிழங்கை போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிரேவி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.